ml நல்லெண்ணெய் விட்ட போதும். 2 பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 பெரிய தக்காளி இருக்குது, அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி இப்போ வதங்குற அளவுக்கு நம்ம சால்ட் பண்ணி வச்சுப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. இந்த மசாலா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இதை சால்ட் பண்ணிக்கணும். இதை வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு இது நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பச்சை வடை நல்லா போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம வந்து ஆற விடுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருந்த மசாலா உள்ளதை நம்ம இப்போ அந்த மிக்ஸி ஆட்டில் நம்ம போட்டு இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அன்றதான் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை மிளகு, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வளர்க்குற அளவுக்கு இந்த இதை வளர்க்க பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அரைச்சிருக்க இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் குழம்புக்கு தேவையான அந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். ஒரு 2 தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வச்சுக்கிற இந்த தேங்காய் விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ண பிறகு இதில் வந்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து சுறாமீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவுமே இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண அந்த மீனை நம்ம அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இது தேவையான நம்ம அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உண்மையாக வந்து மீன் குழம்பு ரெடியாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் சமைச்சு இதோட டேஸ்ட்டு ருசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் மும்பை தமிழ் சமையல். நன்றி, வணக்கம்.